அனைவருக்கும் வணக்கம். தரிசனம் கோப்பு அப்படின்னு இன்னைக்கு நாம் வழக்கில் சொல்லக்கூடிய தரி சரம் கோப்பு அப்படிங்கிற ஊரில் இருந்து பேசுகிறேன். எந்த ஊரிலிருந்து ராமன் தேர்ந்து எடுத்தானோ சரங்களை, அதனால்தான் அந்த ஊருக்கு பேர் தரி சரம் கோப்பு. தேர்ந்து எடுக்கப்பட்ட சரங்களின் கோப்பு, அதை ஒன்றா தொகுத்து அந்த மாதிரி அந்த எடுத்த சரங்களை வைத்து தாடகையை வீழ்த்தினா நம்ம பின்னால் அந்த வீழ்ந்த தாடகை மலையாக காட்சி அளிக்கிறார். அந்த இடத்துலேருந்து பேசுகிறேன். இந்த புண்ணிய நாளில் அயோத்தியில் ராமனுக்கு ஆலயம் வர்றது இங்கே எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ராம பக்தையாக நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். எண்ணற்ற ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளாக என்னைக்கு ராமன் மீண்டும் அயோத்திக்கு வருவான்னு தபஸ் இருந்த பல பேருடைய பிரார்த்தனையால் இன்று அந்த கனவு, அந்த பிரார்த்தனை ராமனுக்கு அயோத்தியில் ஆலயமாக நிறைவேறுகிறது. நம் எல்லோர் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. நாட்டிலே ராமராஜ்யம் மலர்கின்றது. அதற்கெல்லாம் ஒரு முதல் விஷயமா இன்னைக்கு ராமனுக்கு ஆலயம் அமைகிறது. என்னுடைய உள்ளம் கனிந்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, வணக்கத்தை